அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கு திருச்சியில ரொம்ப பிரம்மாண்டமா மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு. எல்லாரும் சின்ன மாநாடு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு மக்கள் வர போறாங்க, அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் என்ன ஸ்பீச் தர போறாரு அப்படிங்கிற நாளைக்கு நம்ம களத்துல இணைய போறோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம அஃபிஷியலா சொல்லிக்கிட்டு, நாளைக்கு மாநாடு எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து அவங்களோட 2 மாநாட்டிலையும் அவங்களோட நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நடக்க போற அந்த பிரச்சார கூட்டத்திலையும் நம்ம பங்கேற்க போறோம் அப்படின்றது என்ன காரணம்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, அப்பாற்பட்டு விட்டுருங்க. மக்களோட பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. நாளைக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், 23 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்கு. இங்க இந்த டைமுக்கு வரணும், இந்த இடத்துல தான் இருக்கணும், இவ்வளவு நேரம் தான் பேசணும், இப்படிதான் திரும்பணும், இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் கையசைக்கணும், இப்படிதான் கண்ணு வைக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 23 விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க, நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. நடா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை, வெளியே வந்தாலும் பிரச்சனை. ஸோ இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது 25 மீறி அவங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எதை வேணால் கண்ட்ரோல் பண்ணிடலாம். விஜய் அவர்கள் எவ்வளோ நீங்கள் விதிமுறைகள் போட்டாலும் நிபந்தனைகள் போட்டாலும் அதுக்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லக்கூடியது விஜய் அவர்களை மட்டும். ஸோ அவரோட கட்சியினருமே அவர் அப்படி தான் இருக்க சொல்லுவார். ஏன்னா எடுத்ததுமே நம்ம விதிமுறைகளை மீறக்கூடாது, காவல்துறைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது தொடர்ந்து அவங்களோட மாநாட்டிலையும் மாட்டும் எல்லா இடங்களையும் மாட்டும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காவல்துறை பக்கம் விசாரிக்கும் பொழுது அவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்குறீங்க, நிஜமாலுமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு மாசு இருக்குன்றது தெரியும்ல. காவல்துறையை ஒத்துக்கிறாங்க, அவங்க நிபந்தனையை விதிக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் அவங்க இதை தடுக்கணும் நிறுத்தணும் அப்படிலாம் கிடையாது. இல்லை, கூட்டம் ஏங்க அவர் கட்டுப்படுத்த முடியாதுங்க. நாங்கள் திருச்சியில இந்த ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒன்றும் இல்லை, புஷியானந்த் அவர்கள் வந்ததுக்கே அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு, வாகனம் நின்றுச்சு. அது வேணும் பண்றாங்களா வேணான்னு பண்றாங்களான்னு இருந்தாலும் அந்த கூட்டத்தையே நம்மளால கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட கண்ட்ரோல் பண்ண முடியல. விஜய் அவர்கள் இருக்காரு. நீங்க விக்கிரவாண்டி கூட விட்டுருங்க, மதுரையில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாங்களாம் கட்டுப்படுத்த முடியாம திணறிட்டு இருக்கோம். எங்க சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் நீங்க 1000 காரணங்கள் சொன்னாலும் ஒரு விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க யாரையும் தடுக்க முடியாது. விஜய் அவர்கள் இது தொடர் சுற்றுப்பயணமா மேற்கொள்ளல. சனிக்கிழமையில இவர் முடிவு பண்ணி ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னொன்று நிறைய இப்போ கூட சமீபத்தில் ஒரு விமர்சனம் பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் என்னடா அந்த மனுஷனுக்கு இப்படியா அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்குது. சரி, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம களத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்ட்டோம். மீறி இந்த வண்டி வாகனம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது புறப்பட்டுரும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே புறப்பட்டுரும். நான் தனி விமானத்தில் அவர் திருச்சி வராரு. அவங்க திருச்சியில் திட்டமிட்டதை விட டபுள் மடங்கு கூட்டம் வருன்றாங்க. திட்டமிட்டதை விட டபுள் மடங்கு, நான் சொல்கிறது கம்மியாக. ஆனால் அது ட்ரிபிள் ஏன் இன்ட்டு 10 கூட வரலான்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 50,000க்கும் மேற்கொண்டு 1,00,000க்குள்ள ஒரு எண்ணிக்கையில் மக்கள் கூட்டம் வரும் அப்படின்றாங்க. வழி நெடுக. இதுக்கு மேலே என்னங்க வேணும் அந்த மனுஷனுக்கு? விக்கிரவாண்டினாரு, அங்கே கூடினாங்க. மதுரைனாரு, அங்கே கூடினாங்க. கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மாடானாங்க, அங்கே கூடினாங்க. அந்த வாகனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. அது ரெடி ஆயிடுச்சு, அந்த குதிரையும் ரெடி ஆயிடுச்சு. என்றைக்குமே ஒரு சேவனாக இருக்கிறது வாகனம் மட்டும்தான். அதுவும் தயாராகிடுச்சு. லோகோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும் பொழுது ப்ராப்பராக அவங்க சைட்லேருந்து இந்த லோகோ, என்னோட வாகனம், என்னோட விஷயங்கள் அப்படின்றது அவங்க சைட்லேருந்து அடுத்தடுத்து தயார் நிலையில் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப ஓகே, கரெக்டாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தேவையான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் முதல் திருச்சியிலேயே என்னடா இவ்வளோ நெருக்கடின்னு தொடர்ந்து எவ்வளவோ இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 10:35 to 11 நினைக்கிறேன், ஒரு அரை மணி நேரம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் காலையிலேயே பேச போறாருல்ல, அந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் நினைச்சிக்கங்க. திருச்சியில நம்ம மதுரையில பேசும்பொழுது ஒரு அழகர் இறங்கினா எப்படி இருக்கும், அந்த கூட்டத்தை மிஞ்சும் அப்படின்னு. ஆனா திருச்சியில அந்த மலைக்கோட்டை அதை சுற்றி என்னைக்குமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கடைவீதி அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தது. நாளைக்கு எங்கேயுமே எந்த கூட்டமும் இல்லை. நாளைக்கு எல்லாம் அந்த மரக்கடை வீதிம்பாங்க, அங்கதான் கூட போறாங்க. ஒரு திருவிழா தான் அங்க, ஒரு மினி திருவிழா. நீங்க மினி மாநாடு, நான் மினி திருவிழான்னு சொல்லல, பெரிய திருவிழாவே நாளைக்கு அவங்களுக்கு தான். திருச்சியிலேருந்து துவங்க போறாரு அப்படின்றப்ப அவங்க எல்லாம் பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அநேகமா இன்னைக்கு களத்துல இறங்க வேண்டியது. இப்ப இருந்தே நம்மளுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, வர மாதிரி இருந்தா சீக்கிரம் வந்துருங்க,
நீங்க விஜய் அங்க நின்று பேசக்கூடிய இடங்களை வந்து இப்பயே எல்லாரும் இடம் பிடிச்சி வைக்கிறாங்க, இப்பயே எல்லாருமே பார்வையிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் அங்க தயாராகிட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எவ்வளவு தூரம் முன்னாடி வர முடியுமா வாங்க அப்படின்னு. ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கிரேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சார். அரசியலை தாண்டிங்க, அரசியல் அவர் என்ன பேசினார் கருத்தெல்லாம் விட்டுருங்க. அவரை பார்த்துடணும், அந்த மனுஷனை பார்த்துடணும். எங்களுக்காக வராருல, அவர் நாங்க பாக்குறோம் அப்படின்னு ரெடி ஆகி இவங்களோட கணிப்புல இத்தனை பேர் தான் கூடணுன்ற ஒரு அதுல நிபந்தனையும் இருக்கு. ஆனா நீங்க கட்டுப்படுத்த முடியாது. நீங்க அவங்க தொண்டர்லயும் அவங்களோட ரசிகர்களையும் நீங்க இவ்வளவு பேர் வாங்க அப்படின்னு அந்த ஏரியாவுக்கு கம்மியா கூட்டு போகலாம். பொது ஜனங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நார்மலா சரி அந்த பையன் என்ன பேசுறான்னு ஒரு அம்மா வந்து பாக்குறாங்க, பெரியவங்க வந்து பாக்குறாங்கன்னா எப்படி நீங்க அவங்கள வேணாம்னு தடுக்க முடியும்? அந்த ரோட் ஷோ எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. நீங்க எழுதி வச்சுக்கீங்க, அது நீங்க என்னதான் நீங்க தடுத்தாலும் வள்ளி நெடுக நின்று அவரை வர வைக்கிற ஒரு எப்படி சொல்றது, தேரை இழுப்பாங்கல்ல, தேரை இழுத்தாங்கன்னா கூட்டம் சேராம இருக்க முடியுமா? முடியாது இல்ல. அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வழியில இருந்து அவரை பூ போட்டு வணங்கி வரவேற்க போறாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு வந்த தகவல். அதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. திருச்சி நாளைக்கு திருச்சி போக போகுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம்ல. மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் அலைமோத போகுது. 5 வாகனம் இருக்காங்க. எங்க 5 வாகனம், அவர் வர வாகனமே 1, அதுக்கு முன்னாடி அவரோட வேன் 1, அவருதே கிட்டத்தட்ட 2 ஆயிடுச்சு. புஷி ஆனந்த் ஆதவர்ஜினான்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த யாரடி மோகினி படத்துல வர மாதிரி தான் பின்னாடி இருக்கிற 3 வாகனத்துலயும் போறாங்க. ஆனா இவ்வளவு தூரம் தேவையில்லையோ அப்படின்னு தோணுது. அவரோட பாதுகாப்புக்காக கொஞ்சம் தூரம் கொடுத்துருக்கணும். ஆனா இது வரைக்கும் பண்ணாத ஒரு சுற்றுப்பயணத்துல, எந்த கட்சி தலைவர்களும் பண்ணாத ஒரு சுற்றுப்பயணத்தை நான் மேற்கொள்ள போறேன்னு ஒருத்தர் இறங்கி வராரு இல்ல. நான் மக்களோட மக்களா இல்லைங்க, நான் வந்துட்டேன். நெருக்கடிகள் எவ்வளவு கொடுத்தீங்க, இதையும் மீறி எனக்கு எவ்வளவு நிபந்தனைகள் கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு நான் பேசுறதுல பாருங்க அப்படின்ட்டு நாளைக்கு அவர் பேசக்கூடிய ஒரு பேசும் விஷயங்கள் எல்லாமே ஒரு பேசும் பொருள் அமைய போகுது. நாளைக்கு நைட்ல இருந்து இன்னும் கண்டென்ட் குவிய போகுது, நிறைய டிபேட்லாம் நடக்க போகுது. கண்டிப்பா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நாளைக்கு இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு. இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் திருச்சிக்கு போயிருக்கிறாரு 1977. அந்த காணொலி கூட ரீசெண்டா சரியான வைரல். அந்த மீம் எல்லாம் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் மேல ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் விமர்சனங்களுமே வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் மாநாட்டுல பேசுறாரு, ஆனா என்ன யாருடைய குறைகளையும் பேச மாட்டாரு, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் பேச மாட்டாரு. ஆனா வந்து அந்த நாட்கள் பெரிய பெரிய ஆளுங்க இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், இவங்களுடைய அந்த விஷயங்களை மட்டும் இவர் பின்பற்றாரு. ஆனா அவங்களுடைய அந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் ஏன் பின்பற்ற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு முரண்பாடுமே இருந்துகிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். இப்பதானங்க ஆரம்பிச்சிருக்காரு. நாளைக்கு தான் பிள்ளையார் சொல்லி போடுறாரு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு இருக்க போகுது. அவர் ஒரு சனிக்கிழமை பேசக்கூடிய ஒரு சாட்டை சொல்லட்டுற விஷயம் இருக்குல்ல, நீ எல்லா சனிக்கிழமையும் சொல்லட்ட போறாரு. சிக்கினவெல்லாம் சின்ன பதமாக போற இந்த சூர்யா டைலாக்னு நினைக்கிறேன். சிக்கிறவெல்லாம் சின்ன பதமாக போறீங்கடா அப்படின்ற மாதிரி அவரு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. தயாராயிட்டாரு. நீங்க இனிமேட்லாம் டவுட்டே வேணாம். அது தயங்குறாரு, பயப்படுறாரு, எந்த விஷயங்களும் இல்லை. நீ என்ன பண்ண சொல்றீங்க, என் வாகனத்தை நிறுத்தி எவ்வளவு நேரம் பேச சொல்றீங்களோ அந்த நேரம் நான் பேசிக்கிறேன். ஆனா என்ன பேச போறேன் அதோட பின்விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்புறம் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்காரு. நம்மளுமே வந்து சினிமாவில் அவர் வருவார், செட்டுக்கு வருவார், எவ்வளோ அமைதின்னு நம்மளுக்கு தெரியும். அவரோட டீம்னு ஒன்று இருக்குல்ல, பீஸ்ட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷோட அப்படி இந்த துப்பாக்கியெல்லாம் சுட்டு விளையாண்டுட்டு இருந்தார், நெல்சன் கூட விளையாண்டுட்டு இருந்தார். லோகேஷ் செட்டுக்கு போகும்பொழுது ரொம்ப அமைதியாக இருப்பார். ஒவ்வொரு செட்டுக்கு தகுந்த மாதிரி அவரே தன்னை மாற்றிப்பாருன்னு வச்சுக்கலாம். கம்ஃபர்ட் ஆகிட்டாருன்னா அவரை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நக்கல் நையாண்டிலாம் பயங்கரமாக இருக்கும். கோட் படத்துலலாம் அதை பார்த்துட்டு மேக்கிங்கில் எவ்வளோ தூரம் பயங்கரமாக இருந்தார்ல, அந்த மாதிரி அந்த மனுஷன் எப்படி சொல்லுவார், மிரர் மாதிரிங்க அவர். நீங்கள் எதை காட்டுறீங்களோ அதை தான் காட்டுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன் இப்போ சினிமா படங்கள்லேயே எவ்வளோ தூரம் என்ன வருமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாருல. அவர் நினச்சிருந்தா ஒரு சர்க்காரோ இன்னும் சொல்லணும்னா நிறைய படங்கள் அவர் சமூகத்துக்கு மெர்சல் அதெல்லாம் வந்து இந்த டாக்டர் கண்டென்ட்லாம் வரும்பொழுது தவிர்த்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கமர்ஷியலாக பண்ணிட்டு போகலாம். கமர்ஷியலோட சேர்த்து ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிறாருல. தொடர்ந்து அஜித் அவர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த விசுவாசமாக இருக்கட்டும், துணிவாக இருக்கும், துணிவெல்லாம் கடைசியாக ஒரு கண்டென்ட் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட விஜய் அவர்கள் தன்னோட படங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டே இருப்பார். உடனே வருவாங்க எல்லாம் லியோவில் என்ன பேசியிருக்காரு சொல்கிறான், சுறாவில் என்ன, சுறாவுமே ஒரு நல்ல சப்ஜெக்ட், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு கண்டென்ட்டும் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல புகுதிக்கிட்டு தான் இருக்கார். லியோ வந்து ஒரு கமர்ஷியல், அவரை அந்த இயக்குனர் அப்படிதான் அவர் எதிர்பார்த்தார். இப்போ ஏஆர் முருகதாஸ் வந்து இப்போ டீகோட் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு சமீபத்தில் ரொம்ப பிடிச்சது அந்த துப்பாக்கி படத்தை பற்றி ஒவ்வொரு சீனும் அவர் டீகோட் பண்ணி சொல்லியிருக்காரு. விஜயை நான் எப்படி கற்பனை பண்ணி எழுதுனேன், அந்த சீன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அவர் பார்க்கும்பொழுது விஜய் எல்லாருமே லவ் பண்ணி தான் அதை எழுதவே செய்கிறாங்க. எங்கள் விஜய் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இயக்குநர்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க அரசியல் சார்ந்த கையில் எடுத்தது எல்லாமே விஜய் அக்செப்ட் பண்ணி தான் அதில் நடித்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படி மக்கள் குறைய பேசாமல் இருப்பார்? மக்கள் குறை எல்லாமே இனிமேட்டு தான் பேச போகிறார். நாளையிலேருந்து அதான் நான் சொல்கிறேன், நாளைக்கு தானே சாட்டை கையில் எடுத்துருக்காரு, நாளையிலேருந்து சொல்லிட்டு போகிறாரு. இனி சனிக்கிழமை நம்மளுக்கு இதுக்கு நல்ல டைம் இருக்க போகுது. மற்ற நாட்கள் சினிமா பற்றி பேசுங்க, வீக்கெண்ட் ஆனால் என்னை பற்றி பேசுங்க.
ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசுங்க அப்படின்னா, ஜனநாயகம் முன்னாடி இந்த ஜனநாயகம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் நினைக்கிறேன். அதே போல இந்த பவுன்சஸ் விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அதுக்கும் நாளைக்கு விஜய் அவர்கள் சைட்ல இருந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து இனி நான் மக்களோட இணையலான்னு போறேன், மக்களோட மக்களா இருக்க போறேன், என் மக்கள் மேல வரக்கூடிய இளைஞர்கள், உணர்ச்சி மிகு ஆர்வம் மிகு இளைஞர்கள் வருவாங்க. அந்த இளைஞர்கள் வந்து என்னோட எப்படி சொல்லி என்னோட தளபதிகள் அவங்க. அது அவங்க லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு. நான் அவர் பேசுனதை நான் என்னோட லாங்குவேஜில் புரிஞ்சுட்டு சொல்றேன். அவங்க வேகம் வந்து பயங்கரமா இருக்க போகுது. அவங்கள தடுக்காதீங்க. நீங்க தடுக்கிற விஷயங்களை அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத விஜய் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. மதுரையில் நடந்த மாதிரி இன்னும் ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படின்னா அது அது நல்லா இருக்காது இல்ல. அதனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. விஜய் அவர்கள் ரொம்ப தன்மையா சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, நீங்க பண்ணது கரெக்ட். இது நீங்க ஒரு கமர்ஷியலுக்கோ ஒரு பெரிய பெரிய விவிஐபிக்கோ பண்ணலாம். அவரு அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. ஆனா நான் இப்ப அரசியல் கட்சி தலைவன் யாருக்கானவன்? மக்களுக்கானவன். அப்ப அவன் என்னைய தான் நோக்கி வருவான், என்னை தொடணும்னு நினைக்கிறான், என் கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறான், எங்களோட போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறான். அவனை நீ ஹேண்டில் பண்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல, தயவு செஞ்சு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் சொல்லணும்னா அவருக்கு நிறைய தலைவலி இருக்கு, இது ஒரு தலைவலியை அவர் ஏத்துக்கூடாதுல்ல. அதனால நீங்க அதுல பயங்கரமா பாத்துக்குங்க. நீங்க எனக்கான பாதுகாப்பு தானே, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் யாருக்கான பாதுகாவலன்னு ஒண்ணு இருக்குல்ல, மக்களுக்கான பாதுகாவலன் நான். அதனால நீ என்னைய அவங்களை ஹர்ட் பண்ணி என்னை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத அவரு அழகா சொல்லியிருக்காருங்க. அவரு அதெல்லாம் நான் கேட்டேன். அவங்க ஆபீஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் போயிருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தலைவன் தானே. இப்ப நீங்க சொல்றீங்க தலைவன் தானே. ஸோ தலைவன்ற தகுதி அவருக்கு எப்பயோ வந்துருச்சு. இதெல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு யோசிக்க தோணும்.